இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெங்காய சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் திரும்ப 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயமாக தோல் உரிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த அளவுக்கு புளியை ஒரு 1/4 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிக்சி ஜார் கழுவின தண்ணி மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகணும். பாருங்கள், நல்லா இழுத்துருச்சு தண்ணி எல்லாமே. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆறினதுக்கு அப்புறமா எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தான சட்னியை இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தான சட்னியாக இருக்கட்டும். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் நார்மலான குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியாக தாளிக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா கொதிக்கும் சட்னி. இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த சட்னியில் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.